கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 138 சங்கீதம் 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தான் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் தன்னுடைய எல்லா காரியங்களையும் தேவன் செய்து முடித்தார் என்றும், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் என்றும் நாம் சொல்லுவதை கவனிக்கலாம். தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் தாவீது நன்கு அறிந்திருந்தார். எத்தனையோ முறை சவுலின் ஈட்டிகள், மரண பள்ளத்தாக்குகள், கண்ணீர்கள் இவை எல்லாவற்றிற்கும் தேவன் அவரை தப்புவித்தார். ஏனென்றால் தேவன் தாவீதை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆடு மேய்த்தவரை, குடும்பத்தின் எண்ணிக்கையில் கூட தவறி போனவரை அரசனாக மாற்றி தாவீதோடு கூட இருந்து நாளுக்கு நாள் அவரை விருத்திடைய பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அதை உங்களை கொண்டே செய்து முடிக்க அவர் போதுமானவர். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தடையாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் நம்மை தப்புவித்து நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு, சவால்களை கண்டு பயந்து போகாதிருங்கள், சோர்ந்து விடாதிருங்கள். தேவன் உங்கள் பக்கம்தான் இருக்கிறார். ஏனென்றால் தம்மையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தவர். கலாத்தியர் 2:20 எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நமக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சங்கீதம் 57:2 வாசிக்கிறோம். ஆகவே இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவன் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மையான காரியங்களை தேவன் செய்து முடித்திருப்பார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டுமென்றால், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். யோபு 17:3 தேவரீர் என் காரியத்தை மேற்பட்டு கொண்டு எனக்காய் பிணைபடுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று யோபு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகளுக்காய், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் நமக்காய் பிணைப்பட்டு நமக்காய் கை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் முடியாத, வாய்க்காத எல்லா காரியங்களையும் தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணித்து பாருங்கள். அவர் உங்களுடைய காரியங்களிலே பிணைப்பட்டு உங்களுக்கு கை கொடுத்து உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்த போதுமானவர். உங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவன், உங்களுக்காய் வழக்காடுகிற தேவன், உங்களுக்காய் பழிக்கு பழி வாங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று 2 சாமுவேல் 22:48 வாசிக்கிறோம். ஆகவே நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிற உன்னதமான தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். யோபு 38:41 காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவைகளுக்கு இரையை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறாராம். காக்கை குஞ்சுகளுக்கே அப்படி செய்வார் என்றால், தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்த தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்த எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்காய் செய்து முடிக்கிற தேவன், உலர்ந்து போன எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே நீர் வழக்காடி எல்லாவற்றையும் ஆண்டவரே ஜெயமாய் நடத்தி தருவீராக. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்திலே குறைவு போட்டு இருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலே தேவன் பரிபூர்ணத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் வைத்துள்ள தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறேன். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.